அது நிலமெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கணும். தனி மனிதர்கள் நிலத்தை சொந்தம் கொண்டாடக்கூடாது. நிலம், வீடு எல்லாமே அரசாங்கம் கட்டி கொடுக்கணும். அப்படின்னா வேலைகள் எல்லாமே அரசாங்கம் தான். ஒரு தனியார் நிறுவனம் எதுவுமே இருக்கக்கூடாது. அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களுமே அரசு ஊழியர்களாக இருக்க வேண்டும். தனியார் துறை என்பதே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். நீங்கள் பார்க்குற வேலைங்கிறது எந்த ஊர்லேயும் நடக்கும், எல்லா ஊர்லேயுமே நடக்கும். நீங்கள் ஒரு அரசு ஊழியர்னால் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம், எங்கே வேணாலும் போய் குடியேறலாம். ஏன்னா அரசாங்கம் எல்லா பகுதியும், ஒரு நாட்டின் எல்லா பகுதிகளிலையும் வீடு கட்டி வைத்திருக்கும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, 2 வருஷம் ஒரு கொடைக்கானலில், ஊட்டியில் வேலை பார்க்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, அல்லது வங்கியில் பணிபுரிகிற ஒருவராக இருக்கிறீர்கள். ஊட்டியில் 1 வருடம் வேலை பார்க்கிறீர்கள். அதன் பிறகு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு விருப்ப மாறுதல் வாங்கிவிட்டு ஒரு கோயம்புத்தூர் போகலாம். அங்கே 1 வருஷம் வேலை பார்க்கலாம். அங்கேயும் அரசாங்க அதே வங்கியில் தான் நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள். அதுபோல் இது போன்று பாபநாசத்தில் ஒரு மணிமுத்தாறு டேம் இருக்கிற இந்த மாதிரி ஏரியா, இங்கே 1 வருஷம் நீங்கள் வாழலாம். இங்கே 1 வருஷம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எல்லா இடத்துக்கும் அரசாங்கம் வீடு கட்டி வச்சுருக்கோம், அங்கே போய் குடியேறலாம். இப்போ நாம் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் சொந்தமாக என் நிலம், என் வீடு அப்படின்னு ஒரு இடத்துல வாங்குறதுனால அந்த சொத்து எங்கே இருக்கோ அங்கே தான், அந்த சொத்தை பாதுகாக்கிற வேலையை தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். பல்வேறு ஊர்களுக்கு போய் பார்க்குறது, அங்கே உள்ள மனிதரோடு பழகுவது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதனால் ஒரு சொத்து அப்போ நம்ம எவ்வளோ பெரிய வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி நிலமெல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருந்தால், வீடெல்லாம் அரசாங்கம் தான் கட்டி தருவதாக இருந்தால், அனைத்து மக்களும் அரசு ஊழியர்களாக இருந்தால், நாம் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒருத்தர் பயணம் விவசாய பணியெல்லாம் அரசு ஊழியராக இருக்கணும். விவசாய பணியெல்லாம் அரசு ஊழியராக இருக்கணும். அப்படின்னா விவசாயம் எல்லா நாட்டிலையும் தான் நடக்கும், எல்லா ஊர்லேயும் தான் நடக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும். அப்போ அங்கே நீங்கள் வசிக்கலாம், வாழலாம். இப்படி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறது இது கடந்த காலத்தில் முடியாது. கடந்த காலத்தில் நம்மளால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் இப்போ முடியும். நமக்கு வாகனங்கள் இருக்குது, போக்குவரத்து. அப்படி ஒரு வாழ்க்கை வாழாமல் நம்முடைய குறுகிய புத்தியில், கெட்ட புத்தியில், ஒரு பறந்து விரிந்த அனுபவங்கள், தேடல் இல்லாமல், நான் பணக்கார ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழாமல் முட்டாளாக நமது இந்த இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களை கடந்து வந்து விட்டோம் என்பது தான் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும். எந்த வகையில் ஐயோ அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாமே. அப்போ நம்ம ஒரு சுற்றுலா போகிறோம், கொடைக்கானல், ஊட்டிக்கு போகிறோம். அதுபோல் நமது வாழ்க்கையே ஒரு சுற்றுலா தான். நம்ம வாழ்க்கையே என்ன பண்ணோம், 1 வருஷம் நம்ம ஒரு ஊரில் வாழணும், ஸ்கூட்டியில் வாழணும். இன்னொரு வருஷம் மதுரைக்கு வரலாம். இன்னொரு 1 வருஷம் சென்னைக்கு போகலாம். அதுபோல் குடும்பத்தோடு இடம்பெயர்வு, கணவன் மனைவி எல்லாருமே அருகருகே அதற்கேற்றவாறு சட்டத்தை மாற்ற வேண்டும். அதற்கேற்றவாறு சட்டத்தை மாற்றி அவர்கள் இந்த மாதிரி இப்படி தான் மனிதர்கள் வாழணும், அதற்கு ஏற்றவாறு சட்டத்தை உருவாக்கி இடம்பெயர்வுக்கு ஏற்றவாறு குடியேற்றங்களுக்கு ஏற்றவாறு மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும். அதுதான் அந்த சட்டத்தோட நோக்கமே. அதற்கேற்றவாறு குடும்பத்தோடு அவர்கள் குடிபெயர வேண்டும். குடும்பத்தோடு குடியேற்பது. அதுபோல் பள்ளிக்கூடங்களா, எல்லாமே அரசு பள்ளிக்கூடங்களாக இருந்தால் பிள்ளைகள் படிக்கிறதும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊரில் இப்போ மதுரையில் இருந்து படிக்கிறாங்க, இப்போ இடம்பெயர்கிறார்கள், ஊட்டிக்கு போகிறார்கள் என்றால் ஊட்டியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து விட வேண்டும். அதற்காக அந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கலாம். நம்ம தவறாக வாழ்ந்து விட்டோம், முட்டாளாக. இந்த மாதிரி சொத்துக்களை மனிதர்கள் வாங்கி குவிச்சு அந்த சொத்தை பாதுகாக்கிற வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சொத்தை பார்க்குறது, பாரம்பரிய சொத்தை பார்க்குறதுன்னு சொல்லி ஒரே இடத்துல நம்ம வசிச்சிட்ருக்கோம். அப்புறம் நிலம் இல்லாமல் வாடகை வீடு, ஒருத்தர்கிட்ட நிறைய சொத்து வீடெல்லாம் இருக்குது, இன்னொருத்தர் வாடகை வீட்டில் இருக்க, நிலமே இல்லாமல் கூலியாக இருக்கலாம், தெருவில் படுத்துக்கிட்டு, ரோட்டில் படுத்துக்கிட்டு. இது மனிதர்களுடைய கெட்ட புத்தியினால் ஏற்பட்டது. அந்த கெட்ட புத்தியினால் நாம் இழந்தது நிறைய. என்ன இழந்தோம் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் சொன்னேன்.